கோவக்காய் இருந்தால் இந்த மாதிரி உதவி செஞ்சு பாருங்களேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, அது கூடவே 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கோவக்காவை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே அதே எண்ணெயில் மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூடவே ஒரு வெங்காயம், 2 தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நாம் நல்லா வதக்கி எடுத்த இந்த கோவக்காவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கோவக்காய் நல்லா மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்த இந்த வேர்க்கடலை பொடியும் எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட்டால் அருமையான ஒரு கோவக்காய் கிரேவிங்க இட்லி, தோசை, சப்பாத்தி சுட சுட சாதத்தோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.